வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டதே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா அது என்ன பழம் அப்படியும் தெளிவா நம்ம பார்ப்போம். இப்போ வயதானவர்கள் மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளால் அவஸ்திப்படுறாங்களா, இளைஞர்கள் அவஸ்திப்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் உண்மை. இன்றைய இளம் தலைமுறையினர் நரம்பு பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும் போது நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உருவாகுது. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், பழங்களையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள், அந்த பழங்கள் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை வயதானவர்கள், அதுவும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ இப்போதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி அதையும் நம்ம சாப்பிடலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும். ஒருவேளை வயதானவர்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கக்கூடியதாக தேன் போன்றவற்றில் ஊற வைத்த இந்த அத்திப்பழம் செயல்படும். ஸோ அவங்க மட்டும் அதெல்லாம் எடுத்துக்காம அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் கட்டுப்பாடோடு இருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியுமே இருக்காமல் ஆரோக்கியமாக அவங்க இருக்கலாம். பிரண்டை அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். 60 வயது நபர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் சொல்ல போகிற உணவுகள் எல்லாமே அனைவருமே எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டுங்க. பிரண்டையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டும் இல்லாமல் நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தியும் கொள்ளலாம். வராமலும் தடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பிரண்டை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இளைஞர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லதுங்க. மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. அந்த மாதிரி குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து உடலை பலப்படுத்தக்கூடியதாக மாதுளம் பழம் இருக்கு. இந்த மாதுளம் பழம் இப்படித்தான் நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்துது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இளைஞர்கள், வயதானவர்கள் அனைவருமே மாதுளம் பழத்தை அதனுடைய விதைகளை பார்த்தீங்கன்னா கடித்து சுவைத்து அப்படியே மாதுளம் பழத்தை நம்ம சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. ஒருவேளை இப்போ வயதானவர்கள் பற்கள் தொடர்பான குறைபாடுகள் அவதிப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஸாக மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளணும்னு நினைப்பாங்க. அதில் தவறு இல்லை. ஆனால் ஜூஸாக மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை சேர்க்காம இருக்கிறது நல்லது. இயற்கையான இனிப்பாக இருக்கக்கூடிய மாதுளம் பழத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளும் போது தான் அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கட்டுப்படுத்தப்படும், அதிகரிக்கப்படாது. ஒருவேளை நீங்கள் அது கூட சர்க்கரையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடலாம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி மாதுளம் பழம் அனைவருக்குமே நரம்புகளை பலப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. காமனாக நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை நெல்லிக்காய் நம்ம கொடுக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் நெல்லிக்காயை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலமே நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காயை நம்ம சாப்பிடும் போது உடலுக்கு இம்யூன் சிஸ்டம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம பெறும்பொழுது இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நம்ம வலுப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதிகாலையில் அனைவருமே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநெல்லி, பெருநெல்லி எப்படிவா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நெல்லிக்காய் ஜூஸ் ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் அவதிப்படும் போது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தும். வெற்றிலையே குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்களோடு இணைந்து இளைஞர்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். வெற்றிலையை நம்ம சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி
எடுக்க ஆரம்பிக்கிறதுல செரிமான கோளாறுகளையுமே நம்ம தடுத்துக் கொள்ளலாம். வெற்றிலை நம்ம சாப்பிடும்போது உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்திக் கொள்வதற்கான சக்தியை வந்து வெற்றிலை நமக்கு வந்து கொடுக்குங்க. இதனால தான் கனமான உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை நம்ம சாப்பிட்றோம். அது செரிமானத்தை மட்டும் மேம்படுத்துறது கிடையாது, நம் உடல் நரம்புகளையுமே வலுப்படுத்தி நீண்ட ஆயுட்காலம் நம்மை வாழ வைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஆகும் தான் நமக்கு வந்து இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பொதுவாகவே முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக தான் இருக்கும். பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடுவாங்க. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நம்ம சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிரும். முருங்கைக்கீரை நம்ம சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும், உடல் நரம்புகளுமே நமக்கு வந்து பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் நமக்கு வந்து கொடுக்கும். பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நரம்புகள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய எலும்புகளுமே பலம் பெற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இதை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுது, அந்த மெலிந்த உடல் தேகத்தை வந்து எடை கூட்டி கொண்டு கட்டுக்கோப்பான உடலமைப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த எலும்பு தசைகள் நரம்புகளை தான் வலுப்படுத்தி ஆக வேண்டும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் மட்டும் கிடையாது, எலும்புகள் தசைகள் அனைத்துமே நீங்க வலு பெற வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இப்போ நீங்க வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அதுவே உங்களுக்கு வந்து போதுமானது தான். எந்த ப்ராப்ளமும் இல்லாதவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் நம்முடைய உடல் நரம்புகள் வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். குறிப்பா 60 வயதுக்கு மேற்பட்டக்கூடிய நம் தாத்தா பாட்டி வயதானவர்கள், அதாவது மூத்த குடிமக்கள்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் எப்போதுமே ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய தாத்தா பாட்டியெல்லாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கும்போது மட்டும் சர்க்கரையினுடைய அளவு இயற்கையாகவே அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் தவிர்த்துட்டு சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழங்களாக சேர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிளட்ல சுகரோட லெவலாம் இன்க்ரீஸ் பண்ணாமல் உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இதுவே இளைஞர்களாக இருக்கும்போது எந்த வகையான பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் தினமும் ஒரு பழம் எடுத்துக்கலாம், அல்லது தினமும் 5-6 பழங்களை வந்து சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி ஒரு பவுல் ஒரு கிண்ண அளவில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது அனைத்துமே உங்களுடைய அந்த உடல் நரம்புகளை பலப்படுத்தும். கீரைகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த கீரைகள் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். அப்போ தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முன்னாடியே விடுபட்டு விடலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஸோ இதனாலவே நம்ம அன்றாட உணவுகளில் வந்து காய்கறி வடிசாறு, காய்கறி வெஜிடபிள் சூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காலை மற்றும் மாலை வேலைகளில் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு விருப்பப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் தினமும் வந்து பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளில் கட்டாயம் சேர்த்து கொண்டே இருக்கோம் அப்படின்னா நம்முடைய உடல் நரம்புகளை நம்ம இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகளை காட்டிலுமே பழங்களை காட்டிலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். அதை நம்ம எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும். இந்த உணவுகளோட சேர்ந்து லவங்கப்பட்டை அடிக்கடி நம்ம டீ காஃபியை பயன்படுத்தலாம், உணவுகளையும் பயன்படுத்தலாம். பூசணி விதை தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ் போன்ற இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள், பூசணி விதைகள், வால்நட்ஸ், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் ஃப்ரெக்கோலி, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, ஆணை கொய்யா அல்லது வெண்ணெய் பழம்னு சொல்லக்கூடிய அந்த அவகேடோ பழம், இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். ஸோ இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உணவுகளை அளவாக எடுத்துக்கொண்டு உடல் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் புற நரம்புகள் வலு குறையாமல் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.